நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி, மே மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 10:44 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 6:48 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:48 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:48 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைக்க கொடுங்க. வேற்று மதத்தவர் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்களை செய்து வெளியிடுவீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். இன்று பொருளாதாரம் சீராக இருக்கக்கூடும். கௌரவம் அதிகரிக்கக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுக்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை சிரமம் இருப்பது கண்டிப்பாக சரியாகுங்க. பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்க கொடுங்க. கௌரவம் அதிகரிக்கக்கூடும். பண தேவைகள் பூர்த்தியாகும். இன்று பொருளாதாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பரணி. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி ஓரளவு பலிக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். மற்றொரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக சிறப்புங்க. கிருத்திகை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. புது புது முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கனமாக செலவழித்து இன்று காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் உள்ளவரால் வருமானம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும்.
காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்புங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பேசி எடுக்கும் முடிவுல வெற்றி இருக்குங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ரோகிணி, இன்று நீங்க சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். புத்தம் புதிய ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். இன்று எடுக்கும் முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மிருக சிரிஷம், இன்று எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி விடுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று நீங்க அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்ற விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள். இன்று சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை தந்திரங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு மேலோங்கிவிடக் கொடுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து காட்டக்கூடிய சூழல் இருக்குங்க. சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்ய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்க கொடுங்க. என்றோ செய்த ஒரு உதவிக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து பொறுமையாக சென்றால் முன்னேற்றம் இருக்குங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வியில் ஜெயிக்க முடியும். அரசாங்க தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க பணியும் இன்று நீங்க அமைத்துக் கொள்ள கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று நீங்க முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை, சொந்த பந்துகள் வருகை இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் ஏற்படக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும். ஃபைனான்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கவனம் இருப்பது சிறப்பு. புனர்பூசம், புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெற கொடுங்க. சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார நிலையை இன்று நீங்க உயர்த்தி காட்டுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இந்த அபாரமான திறமை கண்டிப்பாக வெளிப்படும். போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனத்தை இன்று நீங்க சீர் செய்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளையும் இன்று கையாளுவீர்கள்.
உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பணவரவு சீராக இருக்கக்கூடும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் போட்டிகள் கண்டிப்பாக நீங்க விட கொடுங்க. தனக்கென்று ஒரு பாணியை நீங்க வகுத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பக்கபலமாக நண்பர்கள் என்று இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவரின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் என்று ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டைகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெற முடியுங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை கண்டிப்பாக தேடி வரக்கூடும். இன்று இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நான் இதை சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவிலும் மிக தெளிவாகிடுங்கள். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலில் சிரமங்கள் இருப்பது கண்டிப்பாக சரியாகுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், முடிவில் தெளிவாகிடுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடியாதது என்று ஏதும் இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். மாணவர்கள் சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. அனைவரின் ஆதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். வாகனத்தை சீர் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. புதுவிதமான யோகங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். சில தந்திரங்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் அற்புதமாக நடைபெறக்கூடும். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. பூசம் கமிஷன் துறையில் வெற்றி கிடைக்கும். தைரியமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. பணவரவு கண்டிப்பாக கூடிவிடும். வெளி உலக தொடர்புகள் இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். செல்வாக்கு உயரும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இன்று யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்தவிடம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அருகில் உள்ளவர்களை இன்று நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. தாயாருடன் சின்னதாக மனத்தாங்கள் கொஞ்சம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி யோசிப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். செல்வம் சேரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. செல்வாக்கம் கண்டிப்பாக உயர கொடுங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நெருக்கமானவுடன் இன்று மகிழ்ச்சியாக பொழுதி கிடைப்பீர்கள். வேண்டாத விவாதங்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இன்று சிம்மம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இந்த நாள் உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பல விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
பூரம், நெருக்கமான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி பிறக்குங்க. யோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பல விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம், செல்வம் சேர்ந்து விடக்கூடும். செல்வாக்கு மேலோங்கி விடக்கூடும். காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடும். வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் விலகி செல்ல கொடுங்க. நெருக்கமானவுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். இன்று நீங்க வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இந்த அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். கன்னி ராசினியர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் கணிசமாக உயரக்கூடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். இன்று வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க கொடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். முடியாதது என்று ஏதும் இல்லை. என்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்குங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். காதல மட்டும் குழப்பம் இருக்கும், பின்னர் சரியாகும். தெளிவான முடிவெடுங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம், நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். புதிய கடனை தீர்ப்பதற்கு முடிஞ்ச அளவு எதையும் செய்வீர்கள். பழைய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அவசர முடிவில் ஏதும் எடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை, இன்று உங்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. சிலரின் தவறை இன்று நீங்க சுட்டி காட்டுவீர்கள். அது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கும். இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்ட முடியும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. உங்களுடைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று நீங்க விருந்தினர் வருகை ஏற்பட கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலைவியது கண்டிப்பாக மாறும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி காரியங்களை எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழலும் உருவாகக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் என்று குறைவிருக்காது. புதியவர்களின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு செய்யக்கூடுங்க. மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்து இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகையால் இந்த செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க.
வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக தெளிவடையக்கூடும். குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தொட்ட குறை விட்ட குறை இன்று சரி செய்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்திலும் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானமும் வர கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்திக் கொள்வது உங்க கையில் உள்ளது. விசாகம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு தங்குவதற்கான சூழல் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். இன்று உங்களுடைய குடும்பத்தில் கலகலப்பு உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சொந்த பந்துகள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பாராத பண வரவுக்கு இன்று வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கொடுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை இன்று நீங்க செய்து வருவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார்கள். இன்று புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும். வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்ல கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சில காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வேலை சுமை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை முடித்து கடைவீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்கள் வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் திட்டமிட்டபடி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மன கவலை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வம் செல்லும். கலைத்துறையிலும் ஆர்வம் செல்லும். இருந்தாலும் நீங்க புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத பண வரவுக்கு இன்று வாய்ப்புகள் உண்டாகுங்க. நேர்மையை இன்று நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி நிலைமை இன்று சீராக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. அனுஷம். பெரிய அளவில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்க கொடுங்க. நட்பிடம் இன்று அமைதியை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். ஆழ்ந்த சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நினைத்தபடி நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். குழப்பம் ஏற்படும் பட்சத்தில் இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை. சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று சந்தோஷமான தருணங்கள் இருக்குங்க. எதிரிகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்கி விடுவீர்கள்.
அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு கமிஷன் துறை, பங்குச் சந்தை போன்ற விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நீண்ட நாள் ஆசைகள் ஒரு பக்கம் நிறைவேறிவிடக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை கச்சிதமாக செய்து கொள்ளக்கூடுங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் குறைந்துவிடக்கூடும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் கை ஓங்கியிருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலையில் உங்க வாழ்க்கை கண்டிப்பாக செல்லுங்க. எதிர்பாராத பண வரவுக்கு இன்று வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. நேர்மையை இன்று நீங்க நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். இன்று மாணவர்கள் அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். கல்வி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடும் நிதி நிலைமை உங்களுக்கு சீர்படும். காரியங்களும் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு ஏற்படக்கூடும். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மனம் என்று தெளிவடைய கொடுங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. பைனான்ஸ் போன்ற துறைகளை மட்டும் கவனமாக செயல்படுங்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கை கூட்டும் விதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சங்கடங்களை சரி கட்டி விடுவீர்கள். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பழைய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறையால் இந்த தீர்வு காண்பீர்கள். வியாபார தந்திரங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். லாபம் எதிலும் கூடிவிடுங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்சாகமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, காசு பணம் ஓரளவு கையில் இருக்கக்கூடும். நெருக்கடியான சூழல் நிலவியது கண்டிப்பாக மாறும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகுங்க. முடிஞ்ச அளவு தியானம், யோகா போன்ற பயிற்சிகளை ஈடுபடுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். எல்லாவித பணிகளையும் முடித்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். பிடிவாத குணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தெளிவான சிந்தனை எடுத்துக் கொள்ளுங்கள். எது செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். பெற்றோரிடம் கலந்து உரையாடல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. வேக வேகமாக பணிகளை இன்று நீங்க முடித்து காட்டுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று விரைவாக இருக்கக்கூடும். எதையும் வேகமாக செய்யக்கூடும். முடிஞ்சளவு செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். திருவோணம். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டென்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைபாடுகளை எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அவிட்டம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. இன்று யோகமான நல்ல பலன் இருக்கும். நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று யாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கூடிய அளவில் உடைய வருமானம் இருக்கக்கூடும். நல்ல எண்ணங்களும் இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சொந்த பந்தங்கள் வருகை இருப்பதனால் செலவுகள் மட்டும் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. மதியத்திற்கு மேல் தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க பார்த்து பக்குவமாக இதிலும் ஈடுபட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட இருப்பார்கள். முடிஞ்சளவு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை தெளிவாக செய்யுங்கள். அது போதுங்க. வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இறுக்கமான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறுங்க. நிறைவேறாத காரியங்களை கூட நிறைவேற்றி விட முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. யோசித்து எதிலும் ஈடுபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பாதுகாப்பு நடைமுறைகளை எல்லாம் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனையை ஓரளவு எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். சகோதர சகோதரியிடம் பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சிலரின் தவறை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை சமாளித்து விட முடியும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். உத்தியோக மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வீர்கள். காதலில் மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று கூட்டுத் தொழில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடிகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருக்க வேண்டும். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. இன்று நீங்க அடுத்தவுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். எதை பற்றியும் நீங்க பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயங்க.
மீனம் ராசினியர்கள் இன்று காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. வேண்டாத விவகாரங்களை மட்டும் தவிர வேண்டாம். உங்களின் பலமினத்தை என்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். காரியங்களை எப்படியாவது செய்து முடிப்பீர்கள். மூத்த சகோதரருடைய வகையில் இன்று உதவிகள் கிடைக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தர்ம சங்கடமான சூழல்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். திடீர் கோபங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை மனசுக்குள் தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண முடியுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலையும் கண்டிப்பாக மாறும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை, இருக்கின்றது. ஆகையால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதையும் செய்ய பாருங்கள். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். பிடிவாத குணத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் இறைவன் அருளால் கண்டிப்பாக சாத்தியம். உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் அனைவரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். துள்ளி குதித்து எழுந்து நீங்க எதிலும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். காதலில் மட்டும்தான் நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியை நிலைநாட்டுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கொடுங்க. இன்று முடிஞ்சளவு அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பு. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கக்கூடும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல கொடுங்க. தெளிவான சிந்தனை என்று தோன்றும். இன்று சண்டை சச்சரவுகளும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பயம் வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டிரம் முடியட்டும், எந்த ஒரு முடிவும் எடுத்துக் கொள்ளலாம். ரேவதி. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டுதான் நீங்க சிறப்புடன் வாழ வேண்டும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக மறையும். உடைய வார்த்தைகளுக்கு ஒரு பக்கம் மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காக்க வேண்டும். அடுத்தவர் சொல்லுக்கு இன்று நீங்க செவி சாய்ப்பீர்கள். நல்லது கெட்டதுகளை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். போட்டி பொறாமைகள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. கோபத்தை தவிர்த்து விட்டு அமைதியை நிலைநாட்டினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.